சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உற்றாகாரத்திலே 2 சத்தியங்களை அனுசரித்து சுத்தமும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் தேவ கிருபையால் பெற்றுக்கொண்டதான நாம் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 2 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்துகிற சத்திய தேவ செய்தி, ஜீவ கிருபையை வெளிப்படுத்துகிற சத்திய ஜெபம். இந்த 2 விதமான சத்தியங்களை நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அனுசரித்தால் தேவன் நமக்கு மகா பரிசுத்தையும் அருள இருக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் ஜீவ வார்த்தையின் அடையாளமான சத்திய தேவ செய்தியை கேட்க போகிறோம். சத்திய தேவ செய்தி என்பது 3வது முறையாக சத்திய தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். 3வது முறையாக தேவன் நம்மோடு பேசுவதோடு மட்டுமல்ல, நமக்குள்ளாக புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நம்முடைய ஜீவ வார்த்தைகளாக எழுதி வைக்க இருக்கிறார். எதற்காக நமக்குள்ளாக தம்முடைய ஜீவ வார்த்தையை எழுதி வைக்க இருக்கிறார் என்றால், நம்மை குற்றமற்ற வாழ்க்கை நடத்தும்படி செய்து நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக வாழ வைத்து அவர் நமக்கு சொந்த தேவனாக காணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இந்த நோக்கங்களை நாம தெளிவா விளங்கிக் கொண்டு சத்திய தேவ செய்திய நாம கேட்கணும். இன்றைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்தவ மக்கள் ஈஸ்டர் என்ற பெயரிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி வருகிறார்கள். எங்கெல்லாம் நல்லாவே விளங்கணும். உலகமெங்கிலும் பரவி கிடக்கிற கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளாக ஈஸ்டர் என்ற தலைப்பிலே கொண்டாடி வருகின்றனர். எல்லாரும் கவனிங்க. ஈஸ்டர் என்பது உயிர்த்தெழுந்ததை குறிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார்.
அது மாறாத சத்தியம். இயேசு உயிர்த்தெழுந்த சத்தியம் கவனிங்க, கொண்டாடப்பட வேண்டியதா கொள்ளையிட வேண்டியதா? அப்படின்னா சுதந்திரிக்க வேண்டியது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே கொண்டாட்டமாக பண்டிகையாக மாறிவிட்டது. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்ன? ஈஸ்டர் பண்டிகை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகை அப்படின்னு பெரிய விமர்சையா கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு 2 பண்டிகை ரொம்ப முக்கியம். ஒன்னு இயேசுவோட பிறப்பு, 2 இயேசுவோட உயிர்த்தெழுதல். இடையில குட் ஃப்ரைடேன்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க, இயேசுவின் மரணத்தை. ரொம்ப பெருசா அதை கொண்டாட்டமா பார்க்க மாட்டாங்க. ஆனா பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் எப்படி பார்ப்பாங்க? கொண்டாட்டமா பார்ப்பாங்க. ஆனா அந்த 2யுமே பண்டிகையா கொண்டாடுவதில் முக்கியத்துவம் காண்பிக்கிற கிறிஸ்தவ மக்கள் அதை கொள்ளையாடி சுதந்திரிக்கிறதுக்கு என்ன காட்டுவதில்லை, முக்கியம் காண்பிப்பதே இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடணுமா இல்ல கொள்ளையாடணுமா? சுதந்திரிக்க. எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள் மறைந்திருக்கிற ஆழங்கள் தெரியும், இல்ல ஆழங்களை குறித்த சத்திய அறிவு இருக்கு? கவனிங்க, இங்க உங்க கண்ணும் காது எங்க இருக்கணும்? இங்க கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியமான நேரம். உயிர்த்தெழுதலின் ரகசியங்கள் யாருக்காவது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் ரகசியங்கள் 3 சத்தியங்கள் யாருக்காவது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் தெய்வீகம் யாருக்காவது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் தெய்வீகம். உயிர்த்தெழுதலின் குமாரத்துவம் யாருக்காவது தெரியுமா? தெரியுமா மீன்ஸ் அறிய வருகிறீர்களா, அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்க வரேன். உயிர்த்தெழுதலின் மேன்மையை பற்றி தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி தெரியுமா? உயிர்த்தெழுதலின் மனிஷீக ரகசியங்கள் தெரியுமா? உயிர்த்தெழுதலின் சாயல் என்னன்னு தெரியுமா? உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோமா? உயிர்த்தெழுதலின் சாயல வாழ்ந்து காட்டுகிறோமா? நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலை அடைவதற்கான ரகசியங்கள் என்னன்னு தெரியுமா? உயிர்த்தெழுதல்ங்கிற ஒத்த வார்த்தை எத்தனை ரகசியங்கள் வருது கண்டுபிடிச்சீங்களா? கவனமா கேட்டீங்களா? நமக்கே இதெல்லாம் மறைபொருளாதான் இருக்குது. நமக்கே இப்படி எல்லாம் இருக்குங்கிற ரகசியம் அவ்வளவா கேள்விப்படாம இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த மர்மங்கள், அந்த ரகசியங்கள், அந்த ஆழங்களை பற்றிய வேத சத்தியங்களை தேடவோ ஆராயவோ தியானம் பண்ணவோ கண்டுபிடிக்கவோ சத்திய அறிவை பெற்றுக்கொள்ளவோ எந்த விதமான உணர்வும் விழிப்புணர்வும் இல்லை. ஆனா வருஷந்தோறும் எதை கொண்டாடிடுவாங்க? ஈஸ்டரை கொண்டாடிடுவாங்க. இன்னைக்கு இங்க ஈஸ்டருக்கான எந்த அடையாளமாவது இருக்கா? கிடையாது. உண்மையை சொல்ல போனா இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி வருகிறோம். அல்லேலூயா. இன்னும் நீங்க உயிர்த்தெழுதலின் மேன்மைய, உயிர்த்தெழுதலின் ஆழங்களை, உயிர்த்தெழுதலின் ரகசியங்களை, உயிர்த்தெழுதலின் சத்தியங்களை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாளும் கொண்டாடுனீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சுதந்திரிச்சீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறிச்சு வேதத்துல 7 வருஷம் இருக்கு. அதுல முதல் வருஷம் யாரு? இயேசு. இதுல அடுத்த வரிசையில யாரு இருக்கணும் சொல்லுங்க எல்லாரும்? மோவாஸ் ஒருத்தருக்கு தான் வாயா? மற்றவங்களுக்கு வாய் இருக்கா இல்லையா? நல்ல கவனிக்கணும். உயிர்த்தெழுதலின் ஆழங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சிருக்கணும். நீங்க வீடுகளில் சும்மா இருக்கிற நேரங்களில் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க? உயிர்த்தெழுதலின் ரகசியங்கள்னு கண்டுபிடிங்கள. கண்டுபிடிக்கலாமா இல்லையா? நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? உயிர்த்தெழுதலின் ரகசியங்களை, உயிர்த்தெழுதலின் ஆழங்களை, உயிர்த்தெழுதலின் சத்தியங்களை இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓயா பொய்யரா மாறக்கூடாது. என்ன பொய்யரு? எதுக்கு எடுத்தாலும் அல்லேலூயா போட்டுட்டு ஓயா பொய்யர் லிஸ்ட்ல முதல் பேரா உங்க பேர் வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொன்னவங்க எல்லாம் மரியாதையா உங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்க பாருங்க. நல்ல வேலை நான் அல்லேலூயா சொல்லல. இதுல வேற ஒரு சிலர் நீ சொல்லலனாலும் உன்னை எந்த லிஸ்ட்ல தான் தெய்வம் முதல்ல வைப்பாரு? உன்னதான் ஓயா பொய்யரா வைப்பாரு. சொல்லு, சொன்ன மாதிரி நட. சொல்லாம தப்பிச்சு ஓயா பொய்யரா வாழாத, மாறு. எல்லாம் தேவனுக்கு மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஒரு ஓசியானா சொல்லுவோமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்திக்காக நாம் இன்றைக்கு எழுதிக் கொள்ள வேண்டிய தலைப்பு என்னவென்றால், சத்தியவானின் சத்தியம். இதற்கான வேத வசனம் யோவான் 18:37. தலைப்பு எழுதி வசனம் குறிச்சாச்சு அப்படின்னா ஒரு சத்தமா தேவ மகிமைக்காக வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் இவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். வாசிக்கப்பட்டதான வேத வசனம், இயேசு பிடிபட்டு பிலாத்துவின் முன்பாக நிற்கிறார். அப்படி தனக்கு முன்பாக நிற்கிற இயேசுவிடம் பிலாத்து அவரை நோக்கி கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு விசாரித்துக் கொண்டு வருகிறார். இந்த நிலைமையில தான் பிலாத்து இயேசுவை நோக்கி நீ ராஜாவோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இயேசு பிலாத்துவுக்கு பிரதியுத்தரம் பதில் சொல்றாரு. அப்படி பதில் சொல்லும் போதுதான் நான் ஏன் பிறந்தேன்னோ, நான் ஏன் வந்தேன்னோ, அப்படி பிறந்தனால வந்தனால என்ன நிறைவேற போகிறது, என்ன நிறைவேற வேண்டும் என்றும் இயேசு பிரதியுத்தரம் சொல்லி முடிக்கிறார். அப்படி சொல்லி முடிக்கிறதுலதான் சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறார். என்ன வார்த்தையை இயேசு சொல்றார்னா, சத்தியவான் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். இயேசு பிறந்ததும் இயேசு பூமிக்கு மனிதனாக வந்ததும் என்ன என்று கவனிக்கும் போது சத்தியவானை, சத்தியவான்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கடந்த வாரம் நாம கேட்ட சத்திய தேவ செய்தி சத்திய மார்க்கத்தின் சத்தியம். போன வாரம் கேட்டவங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. இப்ப கேட்டிருக்கீங்க அப்படிங்கறதுனால இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், கவனிங்க. போன வாரம் நம்ம கேட்ட பிரசங்கத்துல 3 ரகசியம் 7 சத்தியம். என்னங்க? யாருக்கு 3 ரகசியத்தை சொல்ல முடியும்? யாருக்கு 7 சத்தியத்தை சொல்ல முடியும்? கைகளை மட்டும் உயர்த்துங்க. யாருமே கைகளை உயர்த்தல அப்படின்னா கடந்த வாரம் கேட்ட சத்தியத்தை நீங்க நிதானிச்சு பார்க்கல. உங்க வீடுகளுக்கு போய் கூட அதை எடுத்து என்ன பண்ணல, பார்க்கல. எப்படி உங்களை நம்பி ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. 3 சத்தியம் அருமையா ஆரம்பிச்சு 3 சத்தியத்தை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையும் கூட. இன்னும் 4 சத்தியம் சொல்லுங்க. அதைத்தான் அவங்க இயேசு சத்தியம் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, ஒரு சத்தியம் பாத்தீங்களா? இப்ப இப்படி எல்லாம் நான் கேள்வி எழுப்பலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி பேக்கை தூக்கி முதுகுல மாட்டிட்டு விறுவிறுன்னு போவாங்க. ஸ்கூல் முடிஞ்சதோ இல்லையோ அதே மாதிரி பேக்கை தூக்கி என்ன பண்ணுவாங்க, விறுவிறுன்னு மாட்டிட்டு கிளம்பி வருவாங்க. அவ்வளவுதான். வாத்தியார் என்னடா நடத்தினாரு, வாத்தியார் வரலமா பாமா, அடுத்த நாள் கேட்டா என்ன சொல்றது? உனக்கு எத்தனை தடவை பதில் சொல்றது? நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா எங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப? கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா? அந்த மாதிரி இப்ப நீங்களும் நினைக்கிறீங்க, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் கேள்வி கேட்கலன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவ்வளவுதான். அண்ணே என்ன செய்யலாம், நம்ம சர்ச்சை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா? இப்படி இருக்கிறாங்களே, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நானும் அப்படிதாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நானும் என்னத்தங்க சொல்றது அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் சத்தியம் கேட்கிறமே, என்ன பண்றோம்? சரி நான் சொல்றேன், கவனிங்க. 3 ரகசியம் என்ன அப்படின்னா, 1 தெய்வம் சத்தியம், 2 தெய்வத்தினுடைய வேதம் சத்தியம், 3 தேவனுடைய சத்தியவான் சத்திய வாழ்க்கை நடத்த வேண்டும். எத்தனை ரகசியம்? 3 ரகசியம். 7 சத்தியம் என்னன்னு சொல்றேன், கவனிங்க. 1 பிதா சத்தியம், 2 இயேசு சத்தியம், 3 பரிசுத்த ஆவியானவர் சத்தியம், 4 வேதம் சத்தியம், 5 சத்தியவானின் ஆத்மால சத்தியம், 6 சத்தியவானின் ஆவியில சத்தியம், 7 சத்தியவானின்
சரீரத்துல சத்தியம் வந்துருச்சா? 3 ரகசியம், 7 சத்தியம். இப்படிதான் வாரந்தோறும் உங்களுக்கு நாங்க சத்தியத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்கிறோம். ஒரு நாள் இதெல்லாம் என்ன பண்ணி பாக்குறதே கிடையாது, தேடி பாக்குறதே கிடையாது. இப்படியே வந்தா ரொம்ப கஷ்டம் தானே. கவனிங்க, சத்தியம் முக்கியம். கடந்த வாரம் கேட்ட சத்தியத்தினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, சத்திய மார்க்கத்தின் ரகசியம் சத்தியத்துல நீங்களும் நானும் சத்தியவானாக வாழ வேண்டும். நீங்களும் நானும் சத்தியவானா வாழணுங்கிறதுனாலதான் இன்றைக்கு சத்தியவானின் சத்தியத்தை தேவ செய்தியா கேட்க இருக்கிறோம். இதுக்கான உபதலைப்பு என்ன அப்படின்னா எழுதிக்கங்க, சத்தியவானின் ஆத்துமா. வேத வசனங்களை சொல்றேன், ஒவ்வொன்னா எழுதுங்க. முதல் வசனம் சங்கீதம் 15:2. இரண்டாம் வசனம் லூக்கா 8:8. மூன்றாம் வசனம் யோவான் 10:4. நான்காம் வசனம் யோவான் 10:3. ஐந்தாம் வசனம் கொலோசேயர் 3:16. ஆறாம் வசனம் ஏசாயா 38:18. கடைசி வசனம் 7ஆம் வசனம் யோவான் 10:5. எல்லாரும் கண்களை மூடுவோமா? நாம ஜெபத்தை செய்துவிட்டு இன்றைக்கான சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சத்திய தேவ செய்திக்காக உம்முடைய தெய்வீக நாமங்களுக்கு கோடா கோடி அல்லேலூயா, கோடா கோடி ஓசியானா, கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் உம்முடைய புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை எழுதி வருகிறதற்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சத்தியவானின் சத்தியத்திலே சத்தியவானின் ஆத்துமாவை குறித்து எனக்குள் எங்களுக்குள் எழுத இருக்கிறபடியால் நித்திய ராஜரீகத்துக்காக தலை வணங்கி நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மையே தொழுது கும்பிடுகிறோம். விசேஷமாக நாங்கள் உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் உருவாக்கி வருகிற புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்திற்குள்ளாக சத்தியவானாக சத்தியவான்களாக ஜீவிக்க எங்கள் எல்லாருடைய ஆத்துமாவும் சத்தியவானுக்குரிய ஆத்துமாவாக உருவாக்கப்பட நீர் கொடுத்த வேத வசனங்களில் இருந்து வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் இருதயங்களிலே எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். நாங்கள் கேட்கிற சத்தியத்திலே எங்கள் ஆத்துமா சத்தியவானாக மாறுவதற்குரிய ரகசியங்களை ஆழங்களை கண்டுபிடித்து உணர்ந்து மனம் திரும்பி அதன்படி வாழ்வதற்கு தீர்மானங்களை எடுக்க பகுத்தறிவை கொடுக்கும்படி செபிக்கிறோம். எபிரேயர் 4:12 5:14 ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சத்திய அந்யோன்யம் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்தியவானின் சத்தியத்திலே சத்தியவானின் ஆத்துமாவை குறித்து இன்றைய பிரசங்கத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த பிரசங்கத்தை குறித்து நாம் என்ன உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், சத்தியவானின் ஆத்துமா என்பது என்னுடைய ஆத்துமாவை குறித்து தேவன் எனக்கு பேசுகிற சத்தியா. எவ்வளவு அருமையான ரகசியம். சத்தியவான் என்பது என்னை குறிக்கிறது. சத்தியவானின் ஆத்துமா என்பது
எனக்குள் இருக்கிற ஆத்துமாவை குறிக்கிறது. என்னோட ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவாக வாழ்கிறதா? ஒருவேளை மனம் திரும்பாதவங்க இங்க இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்க இங்க இருக்கலாம். கூடிய சீக்கிரம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கப்படவும் இருக்கிறீங்க. ஆனா எத்தனையோ வருஷமா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு, அதாவது முழுக்க ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள வந்தீங்க, சத்தியமார்க்க சபைக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா சத்தியவானுக்குரிய ஆத்துமாவா இருக்கிறதா? கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா சத்தியவானுக்குரிய ஆத்துமாவாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அப்படி மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். கல்லறையிலே நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களிலே எழுதியிருக்கிறபடி அவர் 3ஆம் நாளிலே நமக்காக உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்ம தான் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை கேட்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலதான் உங்க ஆத்துமாவும் ஏன் ஆத்துமாவும் என்ன ஆத்துமாவாக அதிகாரம் பெறுகிறது? சத்தியவானுக்குரிய ஆத்துமாவாக அதிகாரம் பெறுகிறது. இந்த அதிகாரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நோக்கிலே நாம் இந்த சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இதற்காக குறித்து கொண்ட வேத வசனங்களிலே முதல் வசனம் சங்கீதம் 15:2. ஒருவர் தேவ மகிமைக்காக சத்தமா வாசிங்க. ஆமென். மனதார சத்தியம். வாசிக்கப்பட்ட வசனத்தில் என்ன வார்த்தைகள் இருக்கிறது? மனதார சத்தியம். பேசுகிறவன் தானே அது அடுத்த ஸ்டெப், அடுத்த சத்தியம். அது பின்னால நம்ம கேட்க இருக்கிறோம். நம்ம ஆத்துமா மனதாரம் சத்தியத்துக்குரியதாக இருக்கிறதா? அது என்னங்க மனதார? யோசிச்சு யோசிச்சு சத்தியத்தை கேட்டா நல்லா விளங்கும். யோசிக்காமடி அப்படியே சத்தியத்தை கேட்டா உள்ள போய் சேராது. நானே உங்களுக்கு பதில் சொல்றேன், எல்லாரும் கவனிக்கணும். மனதார அப்படின்னா அதுக்கு நிறைய ஆழங்கள் இருக்கு. பொதுவா அதை எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னா, முழு மனதோடு. எதோடு? எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். எதோடு? முழு மனதோடு சத்தியம் இருக்கணும். முழு மனதுக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். முழு மனசுனா என்னன்னு 7 ரகசியம் இருக்கு. அதுல 3 ரகசியத்தை சொல்றேன், கவனிங்க. 1 உணர்வு, 2 எண்ணம், 3 சித்தம். இந்த உணர்வும் எண்ணமும் சித்தமும் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கிற ஆத்துமால இருக்கு. இன்னும் 4 காரியம் இருக்கு. மொத்தம் எத்தனை காரியம்? 7 காரியம். இந்த 7 காரியத்துக்குள்ள எது இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். உங்க ஆத்துமா உணர்வுல சத்தியம் இருக்கணும். தூங்கிக்கிட்டே கேட்காதீங்க, கவனமா கேளுங்க. உங்க ஆத்தும எண்ணத்துல சத்தியம் இருக்கணும். உங்க ஆத்தும முடிவு சித்தத்துல சத்தியம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் நமக்குள்ள உணர்வு வரும்போது அந்த உணர்வு அந்த காரியத்தை சத்தியத்தின்படி நிறைவேற்றுவதற்கான சத்திய உணர்வு இருக்கிறதோ? இந்த ஒரு வசனத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா மெசேஜும் வந்துடும். எப்படி ஆத்துமாவை சத்திய உணர்வா மாற்றணும், எப்படி ஆத்துமாவை சத்திய எண்ணமா மாற்றணும், எப்படி ஆத்துமாவை சத்திய முடிவா மாற்றணும், அதுதான் அடுத்தடுத்த வசனங்கள்ல சத்தியம் நமக்கு இருக்கு. விளங்குதா? விளங்குறீங்களா? புரியுதா? புரியலீங்களா? சத்தியவானின் ஆத்துமா அப்படின்னா மனதார சத்தியமுள்ள ஆத்துமாவா இருக்கணும். மனதார சத்தியமுள்ள ஆத்துமா அப்படின்னா முழு மனதும் சத்தியத்தால நிரம்பி இருக்கணும். முழு மனதும் சத்தியத்தால நிரம்பி இருக்கணும்னா முழு உணர்வும் சத்தியமா இருக்கணும், முழு எண்ணமும் சத்தியமா இருக்கணும், முழு முடிவும் சத்தியமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு ஓசியானா சொல்லுவோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்ப அடுத்த வசனம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது,
அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன் என்று சத்தமிட்டு கூறினார். அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு உவமைக்கான வசனம். அந்த உவமை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போகல. இந்த வசனத்திலிருந்து நம்ம எதை கவனிக்க போறோம் அப்படின்னா, சத்தமிட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இயேசு சத்தமிட்டு கூறினார். யோவான் 18:37 வாசிச்சோம்ல, அதுல கூட இயேசு என்ன சொல்றாரு? சத்தியவான் எவனோ, சத்தியவானுக்கும் சத்தத்துக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. சத்தியவானுடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா உருவாக்கப்படணும்னா சத்திய இயேசுவினுடைய சத்தியம் முக்கியம். சத்திய இயேசுவினுடைய சத்திய சத்தம் எதுக்கு முக்கியம்? ஆத்துமாவுக்கு முக்கியம். ஏன் ஆத்துமாவிற்கு இயேசுவினுடைய சத்திய சத்தம் முக்கியம் அப்படின்னா, நான் என்ன செய்யணும்? இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறத கவனிங்க. கேட்கிறதற்கு 1வது குறிப்பு எழுதுங்க. சத்திய சத்தத்தை காதுகளில் கேட்க வேண்டும். இயேசு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சத்திய சத்தத்தை அப்படின்னா இயேசுவின் சத்தத்தை காதுள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்பது ரகசியம். ஆனா காதுகளில் கேட்க வேண்டும் என்பது முடிவு. இப்ப என்ன கவனிங்களேன், இயேசு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அப்ப இயேசு பேசும்போது அந்த கூட்டத்துல நிறைய பேருக்கு காது இல்லையோ? அது இந்த காதை குறிக்கல. கவனிங்க, இயேசு பேசும்போது அவருக்கு முன்னால இருந்த எல்லாருக்கும் இங்கே கவனிங்க, என்ன பாருங்க, இந்த காது கண்டிப்பா என்ன பண்ணி இருக்கும்? இருந்திருக்கும். இயேசு சொல்ற காது எந்த காது? ஆத்தும காது. என்ன காது? ஆத்தும காது நமக்குள்ள உருவாகணும். அப்படி உருவாகக்கூடிய ஆத்தும காதுல இயேசுவின் சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்ம ஆத்தும காது இருக்கான்னு என்னைக்கா செக் பண்ணி இருக்கிறோமா? இந்த காதையே செக் பண்ண மாட்டேங்கிறோம். உள்ள இருக்கிற காது இருக்கா இல்லையா, உள்ள இருக்கா இல்லையான்னு எங்க செக் பண்றது? ரொம்ப கஷ்டமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாஸ்டர், உங்ககிட்ட தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். நீ பேசுறதெல்லாம் புரிய மாட்டேங்குது பாஸ்டர். நீ பேசுறதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. நாங்க வந்தோம்னா 2 ஆசீர்வாதத்தை போட்டியா? ஆமேன், சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது, ஏதாவது சொல்றியா? நீ பாட்டுக்கு ரகசியங்கிற, சத்தியங்கிற, ஆழங்கிற, காதுங்கிற. இயேசு ஒழுங்காதான் பேசி இருப்பாரு, நீ தான் என்ன பண்ற? இந்த காது இல்ல அந்த காதுங்கிற, அந்த காது இல்ல இந்த காதுங்கிற. எங்களுக்கு காது குத்த பாக்குறியா? ஒன்னும் காது குத்த பாக்கற. இயேசு சொல்லக்கூடிய காது ஆத்தும காது. ஆத்தும காது எனக்குள்ள உருவாயிருக்குதா? உள்ளான மனுஷன் சொல்றோம்ல, உள்ளான மனுஷனுக்கு உள்ளான காது உண்டாயிருக்கணும். அப்படி அந்த காதுல இயேசுவின் சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். எத்தனை பேர் அந்த காது இருக்கான்னு கண்டுபிடிச்சு, எத்தனை பேர் அந்த காதுல உங்க அணுகுன வாழ்க்கையில இயேசுவோட சத்தத்தை கேட்கறீங்க? பாட்டா போட்டு கேட்கறது, என்ன இனிமையான குரல். இதெல்லாம் உலக மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை ஒரு காலத்துல நீங்க செஞ்சிருக்கலாம். வெண்கல குரல் யாரு? இயேசுதாஸ். என்ன அருமையா பாடுவார். இயேசுதாஸ் பாட்டா போட்டு கேட்கறது. நாங்கெல்லாம் அப்படி கேட்கறது இல்ல பாஸ்டர். விஷயத்துக்கு வருவோம். 1வது பாயிண்ட், இயேசுவின் சத்தத்தை என் ஆத்துமா காது கேட்கணும். இப்ப அடுத்த வசனம் எடுங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்பு. ஸ்தோத்திரம். யோவான் 10:4 வாசிச்சாங்க. இப்ப அது என்ன சம்பவம், எதை குறிச்சு பேசுறாருங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க நமக்கு நேரம் இல்ல. நம்ம அதுல என்ன வார்த்தைகளை கவனிக்கிறோம்னா, சத்தத்தை அறிந்திருத்தல். என்ன வார்த்தைகள்? இயேசு அவருடைய ஆடுகளாகிய சீசர்களுக்கு என்ன சொல்றாரோ
ஒருவேளை நீங்களும் நானும் இயேசுவின் ஆடுகளா இயேசுவின் சீசர்களா இருக்கிறோம் அப்படின்னா இயேசு சொல்லிய சத்தத்தை முதல்ல கேட்கணும். ரெண்டாவது கேட்டதை என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். இரண்டாவது குறிப்பு எழுதிக்கங்க. நம்ம ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். உங்ககிட்ட வெண்டைக்காய் புளி குழம்பு வைங்கன்னு சொல்றோம். என்ன இருந்தா புளி குழம்பு வைக்க முடியும்? மிக முக்கியமா வெண்டைக்காய் இருக்கணும். வெண்டைக்காய் புளி குழம்புல வெண்டைக்காய் இல்லைன்னா எப்படிங்க? சாம்பார் வைக்கணும்னா மிக முக்கியமா என்ன இருக்கணும்? பருப்பு, தோரம் பருப்பா பாசி பருப்பா ஏதோ ஒரு பருப்பு இருக்கணும். பருப்பு இல்லைன்னா சாம்பார் வைக்க முடியாது. நீங்களும் நானும் சத்தியவானின் ஆத்துமாவா மாறணும்னா சத்திய சத்தம் முக்கியம். சத்திய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு ஆத்துமா காதுல கேட்கணும். ரெண்டாவது கேட்டா போதாது, கேட்டதை என்ன பண்ணி இருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். எத்தனை சத்திய சத்தத்தை அறிஞ்சிருக்கிறோம். இங்க பாருங்களேன், நான் திட்டதெல்லாம் கரெக்டா அறிஞ்சிருப்பீங்க. சபையில பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளவு பயங்கரமான வார்த்தையெல்லாம் சொல்றாரு. செத்து போங்கிறாரு. இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா? அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருப்பீங்க. செத்து போனா எவ்வளவு ஆழமானது. போன வாரமும் வந்துச்சு, இந்த வாரம் வந்துச்சா இல்லையா? இப்படியா ஒரு சாபமான வார்த்தையை சொல்றது? சும்மா சொல்லல, காரணமா தான் சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை, நமக்கு பிடிக்காத காரியத்தை, நமக்கு ஏற்காத காரியத்தை, அதனுடைய நுணுக்கத்தை அறிஞ்சிருக்கிறோமே, அது எவ்வளவு பயங்கரமானதுன்னு. ஆனா என் ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா வாழ்றதுக்கு இயேசுவின் சத்தத்துல என்ன இருக்குன்னு என்னைக்காவது கேட்கிறேனா? என்னைக்காவது அவருடைய ஆழத்தை அறிஞ்சிருக்கிறேனா? இனி கேட்கணும், இனி அறிய வேண்டும். அடுத்த வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு கிடைக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறது? போதுங்க. இப்ப மீதி உள்ளதெல்லாம் நீங்க பொறுமையா படிச்சுக்கோங்க. நமக்கு தேவையானதை வாசிச்சாச்சு. என்னைய கவனிங்க. ஒன்னு, சத்தத்தை கேட்கணும். ரெண்டு, சத்தத்தை அறியணும். மூன்று, சத்தத்துக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கிறது ஒரு ஆழமான ரகசியம். சத்தத்தை கேட்டா போதாது, சத்தத்தை அறிஞ்சா போதாது. அறிந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆத்துமாவிலே இயேசுவின் சத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இடம் கொடுக்கிறான்? முதல்ல நான் இடம் கொடுக்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் உங்களை கேட்டுக்கங்க. இயேசு எனக்கு பேசுறாரு. சபைக்கு வரும்போது இயேசு யாருக்கு பேசுறாரு? எனக்காக பேசுறாரு, என் ஆத்மாவுக்காக பேசுறாரு. இயேசு என் ஆத்மாவுக்காக பேசுறாரு. அந்த சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அறிகிறது மட்டும் இல்ல, அதுக்கு என் ஆத்மா செவி இடம் கொடுக்கிறதோ எவ்வளவு நுணுக்கமான விஷயமா இருக்கு பாருங்களேன். இதுவரை அதெல்லாம் நம்ம என்ன பண்றது கிடையாது, சிந்திக்கிறதே. இனிமேல் சிந்திங்க. இயேசு பேசின எத்தனை சத்தியத்துக்கு இடம் கொடுத்து என் ஆத்துமாவை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் இதுவரை இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா மனம் பெறணும். ரொம்ப முக்கியம். இயேசு 2ஆம் வருகையில மறுபடியும் வருவாரு. இயேசு 2ஆம் வருகையில வரும்போது மனவாட்டி என்ன செய்யணும்? உயிர்த்தெழணும், எடுத்துக்கொள்ளப்படணும். மனவாட்டியா நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா உங்க ஆத்துமால, ஏன் ஆத்துமால இயேசுவின் சத்திய சத்தத்துக்கு என்ன கொடுத்திருக்கணும்? இடம் கொடுத்திருக்கணும். செவி கொடுத்தல் என்பதனுடைய பொருள் இடம் கொடுத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம இயேசுவின் சத்திய சத்தத்துக்கு ஆத்துமால இடம் கொடுக்காததுனாலதான் நம்ம வாழ்க்கையில இயேசுவின் சத்தியத்தை என்ன பண்ண முடியல? நிறைவேற்ற முடியவில்லை. எங்க இருந்து நிறைவேற்ற முடியல? முழு மனதில இருந்து நிறைவேற்ற முடியல. அறகுற மனதோட வாழ்க்கையை நடத்தும். நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன கேட்கறாங்க? என்ன பெரிய சத்தியமா இருக்கும், சத்தியமா இருக்கும், சத்தியமா இருக்கும், யாரும் பேசாத பேசுறேன்னு சொல்றீங்க. ஆனா வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல. அப்படியே கேட்டுட்டாலும் செஞ்சு கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பல விஷயங்களை நாம இடம் கொடுத்து என்ன பண்றதே கிடையாது, ஆத்துமால இருந்து நிறைவேற்றுறது கிடையாது. முதல்ல நம்ம ஆத்துமா சத்திய சத்தத்தை கேட்டு இடம் கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியதா மாறணும். இப்ப அடுத்த வசனம். போதுங்க.
என்ன அருமையான வசனம் பாருங்களேன். கிறிஸ்து என்பது இயேசுவை குறிக்கிறது. கிறிஸ்துவின் வசனம் என்பது இயேசுவின் சத்தியத்தை குறிக்கிறது. இயேசுவின் சத்தியம் என்பது கிறிஸ்துவின் சத்தத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சத்தம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் சத்தியம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாக எங்க வாசமா இருப்பதாக? ஆத்துமால வாசமா இருப்பதாக. அந்த பரிபூரணம் கவனிக்கிறீங்களா? பரிபூரணம் எதை குறிக்கிறது? முழுமையை குறிக்கிறது. உன்னுடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா முழு மனதா இருக்கணும்னா கிறிஸ்துவின் வசனத்தை உன் ஆத்துமால கொண்டு போய் வாசம் பண்ண வைக்க வசனத்தை முதல்ல கேளு. எல்லாரும் இங்க கவனிங்க. முதல்ல என்ன பண்ணு? கேளு. இரண்டாவது கேட்டதை அறி. மூன்றாவது கேட்டதுக்கு இடம் கொடு. நீ கிறிஸ்துவின் வசனத்தை தான் கேட்கணும். நீ கிறிஸ்துவின் வசனத்தை தான் அறியணும். நீ கிறிஸ்துவின் வசனத்துக்கு தான் இடம் கொடுக்கணும். எங்க? ஆத்துமால. இதெல்லாம் ஆத்துமால நிறைவேறணும்னா கிறிஸ்துவின் வசனம் உனக்குள்ள வாசமா இருக்கணுங்கிற சத்திய அறிவை பெற்றுக்கொள். கிறிஸ்துவின் வசனம்னா சாகணும். கிறிஸ்துவின் வசனம்னா வாஞ்சிக்கணும். கிறிஸ்துவின் வசனம்னா துடிக்கணும். கிறிஸ்துவின் வசனம்னா உருகணும். உருகாதோ நெஞ்சம் பாட்டு இருக்கா இல்லையா? அவர்தானே தஞ்சம். எங்க அவர்தானே தஞ்சம்னு இருக்கிறோம்? கிடைச்சா கட்லு, கிடைச்சா தலைவணி. கட்லு கூட வேண்டாம். இப்பெல்லாம் விட்டீங்கன்னா இப்ப ஆயாசமா படுத்து உறங்க இங்க ஆள் இருக்கு. வசனத்தின் மேல தாகம் இருக்குதா? வசனத்தின் மேல உருக்கம் இருக்குதா? கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் சத்தம் எனக்குள்ள பூரணமா வாசம் பண்ணணுமே அந்த எண்ணம் இருக்கிறதா? இன்றைக்கு முடிவெடுங்கள். எனக்குள்ளாக, என் ஆத்துமாவிற்குள்ளாக, உங்களுக்குள்ளாக இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே கிறிஸ்துவின் வசனம் பரிபூரணமா வாசம் பண்ண வேண்டும். இப்ப அடுத்த வசனம் ஏசாயா 38:18. ஆதாரம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் என் சத்தியத்தை தியானிப்பார்கள். குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை என்ன செய்வதில்லையா? இப்ப என்னை கவனிங்க. ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். செய்தியினுடைய இடத்தை சொல்றேன். குழியில் இறங்குகிறவர்கள் எதை தியானிப்பதில்லையா? இந்த குழி என்பது பாதாளத்தை குறித்த ஒரு கோடு ஓடு. நீங்களும் நானும் குழியில பாதாளத்துல இறங்கணுமா இல்ல குழிக்கு பாதாளத்துக்கு தப்பணுமா? குழியில இறங்கணும்னா அமைதியா இருங்க, எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். பாதாளத்துக்குள்ள போகணும்னா அமைதியா இருங்க. பாதாளத்துக்கு போக வேண்டாம், வாயை திறந்து பேசணும். இங்க சத்தியம் என்பது இயேசுவின் வசனத்தை குறிக்கிறது. இயேசுவின் வசனம் என்பது இயேசுவின் சத்தத்தை குறிக்கிறது. இயேசுவின் சத்தம், இயேசுவின் வசனம், இயேசுவின் சத்தியம் என் ஆத்மாவுக்குள்ள பரிபூரணமா வாசம் பண்ண வச்சு அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். ஏன் தியானம் பண்ணணும்? அப்பதான் என் ஆத்மா சத்தியவானின் ஆத்மாவா மாறும். அப்படி மாறுறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னா என் ஆத்மா பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்படும். அல்லேலூயா. 2 பாயிண்ட் எழுதிக்கங்க. 1, சத்தியத்தை தியானிக்கணும். அடுத்த பாயிண்ட், சத்தியம் ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பு வைக்கும். எல்லாம் வருஷப்படுத்தீங்கன்னா 7 சத்தியம் வரும், 7 பாயிண்ட் வரும். சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை அறியணும், சத்தியத்துக்கு இடம் கொடுக்கணும். இந்த 3ஐயும் செய்யணும்னா கிறிஸ்துவின் வசனத்துக்கு முக்கியம் கொடுத்து அதை உள்ள வாசம் பண்ண வைக்கணும். அப்படி உள்ள வாசம் பண்ண வைக்கிறது 4வது காரியம். அப்படின்னா 5வது காரியம், உள்ள வாசம் பண்ண வச்ச சத்தியத்தை தியானம் பண்ணணும். ஏன் ஆத்துமா சத்தியத்தை தியானம் பண்ணிச்சு அப்படின்னா ஏன் ஆத்துமா பாதாளத்துக்கு என்ன செய்யப்படும்? தப்பு வைக்கப்படும். அல்லேலூயா. ஓசியானா ஸ்தோத்திரம். இப்ப 7வது சத்தியம், 7வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கோமா? யோவான் 10:5 எல்லாரும் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு ஓசியானா சொல்லுவோம், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்ப யோவான் 10:5 தேவ மகிமைக்காக
நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். ஆமென். நெகட்டிவ் வேர்ஸ் ஒன்னு எடுத்திருக்கிறோம். இந்த நெகட்டிவ் வேர்ஸ் எனக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும். அந்நியருடைய சத்தத்தை ஆடுகள் அறியக்கூடாது. இயேசுவை பின்பற்றுகிற சீசன் அந்நிய சத்தத்தை அறியாம இருக்கணும். ஏனென்றால் அந்நிய சத்தியத்தை இயேசுவின் சீசன் அறிந்து விட்டான் என்றால் யாருக்கு பின்னால செல்ல ஆரம்பிச்சிருவான்? அந்நியனுக்கு பின்னால செல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா இயேசுவை விட்டுட்டு ஓடி போக ஆரம்பிச்சிருவான். சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை ஆத்துமா இங்க சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்து சத்தியவானா வாழணும்னு சொல்லி எத்தனையோ சத்தியத்தை கேட்டுட்டு அந்த சத்திய சத்தத்தை அறியாதபடியினால விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. போயிருக்கிறாங்களா இல்லையா? அது நல்லதா கெட்டதா? கெட்டது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல அந்நியருடைய சத்தியத்தை அவங்க கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? அறிஞ்சிட்டாங்க. உங்களை கூட சொல்லியிருப்பாங்க, பாண்டி சத்திய மார்க்க ஆலயத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? யாருன்னு நான் கேட்கல, சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா உங்கள யார்கிட்டயாவது சொல்லி இருப்பாங்க. அந்த சத்தத்தை மட்டும் நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க அவங்க பின்னால என்ன பண்ணிருப்பீங்க? சென்றிருப்பீர்கள். இயேசுக்கு பின்னால நீங்க தொடர்ந்து உங்களால என்ன பண்ணிருக்க முடியாது? வந்திருக்க முடியாது. காரியத்தின் கடைத்தொகை முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்திய மார்க்க சபைக்குள்ள வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் சத்தியவானாக வாழ வேண்டும். சத்தியவானாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவாக மாற வேண்டும். நம்முடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவாக ஏன் மாற வேண்டும் என்றால், 7வது குறிப்பு, நீங்களும் நானும் எப்ப சத்தியவானின் ஆத்துமாவாக மாறணுமோ அப்பேலிருந்து மரண பரியந்தம் இயேசுவின் பின்னால் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். உங்க ஆத்துமாவும் என் ஆத்துமாவும் கடைசி வரை யாரு பின்னால போனோம்? இப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க, பாட்டு மட்டும் பாடுவாங்க. இயேசுவின் முன்னே நானும் செல்வேன், பின்னால இருக்க இயேசுவை திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு எனக்கு பின்னாடி வந்தா என்ன, வராட்டி என்ன, இப்படிதான் பாடணும் அவங்க எல்லாம். இயேசுவின் பின்னே நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாட்டோட சரி வாழ்க்கையில் இல்லை, பாட்டோட சரி அது வாழ்க்கையில இல்லை. இயேசு வரும்போது என்னைய கைவிட்டு பரிதாபமாக பார்ப்பா. இதுதான் பாட வேண்டியதா இருக்கு. சத்திய மார்க்க சபைக்கு வரக்கூடிய நம்ம ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவா? ஒவ்வொரு நாளும் ஏன் உணர்வு, ஏன் எண்ணம், ஏன் முடிவு, இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியதான மற்ற காரியங்கள், முழு ஆத்துமா இயேசுவின் சத்திய சத்தத்துக்கு கேட்டு அறிந்து இடம் கொடுத்து வசனங்கள்ல வாசனம் பண்ணி தியானம் பண்ணி பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்பட வாழ்நாள் எல்லாம் அதை நிறைவேற்றக்கூடியதாக இயேசுவின் பின்னே தொடர்ந்து செல்லக்கூடிய ஆத்துமாவாக இருக்கிறதா? ஏழையும் வரிசையா கொண்டு வந்துட்டேன், எல்லாம் உங்களுக்கு விளங்கணும். இங்க வந்து போறது பெரிதல்ல, இங்கே ஏன் வருகிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆத்மாவுக்காக இயேசுவின் சத்தம் பேசப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு இயேசுவின் சத்தியம் முக்கியம். என்னுடைய ஆத்மா சத்தியவானின் சத்தியமாக மாற வேண்டும் என்றால் தேவ மகிமைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியான சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தியம் கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு நம்ம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில உணர்வடைஞ்சு மனம் திரும்புறது முக்கியம். என்ன அடைஞ்சு மனம் திரும்புறது முக்கியம்? ஆமா, உணர்வடைந்து மனம் திரும்புவது அவசியம். ஏன் அது அவசியம் முக்கியம் அப்படின்னா, இப்ப ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
என்ன தீர்மானம்? எங்க வீட்டம்மா எப்ப பேசினாலும் என் காதை என்ன பண்ணாதே, அவங்க அழகா திட்டுவாங்க. இந்த செவிட்டு பயலுக்கு நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது, கேட்கவே கேட்காதும்பாங்க. இப்ப நீங்க சொல்றது எனக்கு கேட்க மாட்டேங்குது, சத்தமா சொல்லுங்க, என்ன தீர்மானம் எடுக்கணும்? இந்த குறிப்பெல்லாம் வீட்டுல போய் வரிசையா எடுத்து பாருங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவாக உருவாக்கப்பட்டு மரண பரியந்தம் இயேசுவின் சத்தத்தை கேட்டு பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுமி நிற்போம். எல்லாரும் எழுமணும். 1-2 நிமிடங்கள் கேட்ட சத்தியத்தை நினைவுக்கு கொண்டு வந்து மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்க போறோம். கேட்ட சத்திய தேவ செய்திய ஒவ்வொன்னா நான் நினைவுக்கு கொண்டு வந்து, நான் என்ன காரியத்துல மனம் திரும்பணுமோ அந்த காரியத்துல குறிப்பறிஞ்சு மனம் திரும்பி கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில வாழ்வதற்கு நல்ல தீர்மானம் எடுக்க என்ன ஒப்பு கொடுக்க ஆயத்தப்பட வேண்டாமா? இன்றைய சத்திய தேவ செய்தி சத்தியவானின் சத்தியம். சத்தியவானின் சத்தியத்துல சத்தியவானின் ஆத்துமாவை முதல் ரகசியமா கேட்க ஆரம்பிச்சோம். நீங்களும் நானும் சத்தியவானா வாழணும்னா நம்ம ஆத்துமா சத்தியவான் ஆத்துமாவா இருக்கணும். நம்ம ஆத்துமா சத்தியவானுக்குரிய ஆத்துமாவா இருக்குதா? என்னைக்காவது அதை பத்தி எல்லாம் சிந்திச்சிருக்கிறோமா? இதுவரை அப்படி சிந்திக்கலன்னா உலகமே இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல, குறிப்பா அவருடைய உயிர்த்தெழுதல கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது நமக்காக கல்வாரியில மறித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த சத்திய இயேசுவினாலே, சத்திய இயேசுவின் சத்தத்தினாலே சத்தியவானின் ஆத்துமாவா மாற இன்னைக்கு நமக்கு தெய்வம் பேசின சத்தியத்தை நிதானிக்க வேண்டாமா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று இயேசு சொன்னாரே, காதுள்ளவன் என் சத்தத்தை கேட்பான் என்று எழுதி இருக்கிறதே. இயேசுவின் சத்தத்தை நம்முடைய உள்ளான காதுகள் கேட்கிறதா? சபைக்கு வரும்போது கேட்கிறோம், அதுக்கப்புறம் அந்த சத்தம் நமக்குள்ள ஒலிக்கிறதா? ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டோம்னா எத்தனை மணி நேரம் ஆனாலும் அந்த சத்தம் எனக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இயேசுவின் சத்தம் எனக்கு உள்ளான காதுகளுக்கு கேட்கப்பட்டது. என்னுடைய ஆத்துமா சத்தியவானின் ஆத்துமாவாக வாழ வேண்டும் என்கிற இயேசுவின் சத்தம் வெளிப்பட்டது. அது எனக்குள்ள ஒலிக்கிறதா? அது இயேசுவின் சத்தியம் என்ற அறிவு எனக்குள்ள உண்டாயிருக்கிறதா? அந்த சத்தம் எப்படியெல்லாம் என் ஆத்துமா இருக்கணுங்கிற உணர்வடையக்கூடிய சத்தியங்கிற அந்த அறிவு எனக்குள்ள வந்திருக்கிறதா? யாராவது ஏதாவது திட்டா அதை குறிச்ச அறிவு, அந்த சத்தத்தை குறிச்ச அறிவு எனக்குள்ள உண்டாகுது. ஆனா என் ஆத்துமாவை சத்தியவானின் ஆத்துமாவாக வைத்துக் கொள்ள இயேசு பேசின சத்தியத்தை குறித்த அறிவு உண்டாக மாட்டேங்குது. மனம் திரும்பணும். இயேசுவின் சத்தத்தை கேட்கவும் இயேசுவின் சத்தத்தை குறித்த அறிவு உண்டாகவும் இயேசுவின் சத்தம் எனக்குள்ளாக இருப்பதற்கு அந்த சத்தத்தின்படி வாழ்வதற்கான இடம் கொடுக்கவும் இன்னைக்கு நான் மனம் திரும்புறேனா? ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் இயேசுவின் சத்தத்தை நான் கேட்டு என் வாழ்க்கையை முடிச்சிட போறதில்லை. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இயேசுவின் சத்தம் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள வாசம் பண்ணணுமே. அது ஏதோ 1-2 சொல்லல, பரிபூரணமா வாசம் பண்ணணும்னு எழுதி இருக்கிறதே. கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள பரிபூரணமா வாசம் பண்ணணுங்கிற அந்த உணர்வோட இருந்திருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா மனம் திரும்பணும். இன்னைக்கு கிறிஸ்துவின் வசனம் என் வாழ்நாளெல்லாம் அனுதின வாழ்க்கையில இயேசு பேசின வசனங்கள்ல சிகப்பு எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருந்தா போதாது. அந்த வசனம் எல்லாம் எனக்குள்ள பரிபூரணமா வாசம் பண்ணத்தக்கதாக உள்ள கொண்டு போய் நான் வைக்கணுமே. அப்படி வைக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் சத்தத்தை, வசனத்தை, சத்தியத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினைக்கிறேனா, தியானம் பண்றேனா? இயேசுவின் சத்தத்தை என் ஆத்துமா இதுவரை தியானம் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா என் ஆத்துமா குழிக்கு நேராக திரும்புகிறதுங்கிறத உணர்ந்து நான் மனம் திரும்பணும். என் ஆத்துமா குழிக்கு தப்பு வைக்கப்பட
ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சத்திய சத்தத்தை என் ஆத்துமால வச்சு நான் தியானம் பண்ணணுங்கிற ஒரு நல்ல உணர்வை பெறணும். அப்படி ஒரு நல்ல உணர்வை பெற்று முடிவெடுக்க ஆயத்தப்படுவோமா? அந்நியருடைய சத்தியத்தை நான் அறிய மாட்டேன், அதாவது அந்நியருடைய சத்தியத்தை அந்நியரை பின்பற்ற அறிய மாட்டேன். அந்நியருடைய சத்தம் என் வாழ்க்கையில ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் சத்திய இயேசுவையும் சத்திய இயேசுவின் சத்தியத்தையும் சத்திய இயேசுவின் சத்தத்தையும் நான் என் வாழ்நாளெல்லாம் பின்பற்ற கூடாதபடிக்கு எனக்கு இப்படி நடந்துக்க அப்படி நடந்துக்க இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி சத்திய சத்தத்துக்கு மாறானதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அறியாம இயேசுவின் சத்தியத்தை இயேசுவின் சத்தத்தை வாழ்நாளெல்லாம் பின்பற்றி நடப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? அப்படி தீர்மானம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயம் இயேசு வரும்போது நீங்களும் நானும் சத்தியவானின் ஆத்துமாவா உயிர் தெழுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாவதற்கு நம்முடைய மேய்ப்பரையா அவர்கள் எப்போதும் நமக்காக செவிப்பார். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கிறோம். உண்மையே தொழில் சேவைகள். ஆமே ஆமே சோத்திரா அல்லேலூயா சோத்ரா ஆமென் செபிக்கிறோம் கூடாது ஆண்டவரே. ஆமாண்டவரே சத்தியவானின் ஆத்மாவாக உருவாக சோத்ரா செபிக்கிறோம் செபிக்கிறோம் செபிக்கிறோம். ஆமென் ஆமென்.